இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அது தெரிஞ்சாதான் என்னை இன்னைக்கு அதனுடைய பிரசங்கத்தில் புரியும். அதனுடைய தொடக்கம் எதற்காக வந்தார், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? ஒரே வார்த்தையில் சொல்லுங்க, ஒரு வார்த்தையில். நம்மை மீட்க. மீட்ட பிறகு விண்ணுலகு. அதுக்கு என்ன வார்த்தை? சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். குளிப்பாட்ட வந்தார். குளிப்பாட்டிட்டு எங்கே கொண்டு போய் திரும்பியும் சேர்ந்தார்? விண்ணுலகுனா என்ன? நிலை வாழ்வு. யாரோ சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்னா, ரொம்ப அழகான ஒரு பதில், சரியான பதில். நிலை வாழ்வு தர வந்தார். அதற்காக தான் வந்தார். யோவான் 3:16, தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன் ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்தது நிலை வாழ்வு தருவதற்காக வந்தார். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, திருப்பலியில், நற்கருணையின் இந்த திருப்பலியில் பல தடவை எதற்காக திருப்பலி என்பது மீண்டும் மீண்டும் திருச்சபை சொல்லிக்கிட்டே இருக்கும். எதற்காக ஒரு திருப்பலி தெரியுமா? நிலைவாழ்வின் பயணத்திற்கானது தான் திருப்பலி. நிலைவாழ்வின் பயணத்திற்காக தான். அப்போ அந்த நிலைவாழ்விற்கு போக நமக்கு தடையாக இருப்பது பாவங்கள் தான். நிலைவாழ்வின் அந்த பயனை தரும் திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது பாவங்கள் தடைதான். பாவத்தோட நிலைவாழ்வில் போக முடியாது. அப்பாவனுடைய ஆலயத்திற்கு, சந்நிதிக்கு போக முடியாது. அப்போ இந்த நிலைவாழ்வினுடைய திருப்பலியில், அதனுடைய நினைவில், அதனுடைய பயணத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே திருச்சபை சொல்லுது, பாவத்தை களைந்து விட்டு வா, குறையின்றி கரையின்றி திருப்பலியில் பங்கெடுக்க. ஒரு நிமிடம் உண்மையாகவே, let's close our eyes for a moment. உண்மையாக, உருக்கமாக பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உண்மையாக, உருக்கமாக பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொண்ட பாவங்கள் மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். இனி செய்வதில்லை என்ற முடிவெடுப்போம். அன்பார்ந்தவர்களே, பாவத்துயர் செயல் முடிந்தது. இனி அடுத்தவர் ஜெபம். குருவானவர் ஜெபிக்கிற ஜெபத்தை கவனத்தோட கேளுங்க. டெய்லியும் பங்கெடுக்கிறவங்க இருப்பீங்க, வாரத்துக்கு ஒரு தடவை திருப்பலியில் பங்கெடுக்கிறவர் இருப்பீங்க. பட் நோட் த ப்ரேயர். அடுத்த ப்ரேயர் எதுக்காக திருப்பலி என்பது, எதற்காக நற்கருணை விருந்து என்பது அழகாக புரியும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்பார்ந்தவர்களே, நற்கருணை என்பது எதற்காகன்னு புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பைபிளில் இயேசு எதற்காக வந்தார்னு புரிஞ்சுக்கும் பொழுது தான் நமக்கு நற்கருணையை பற்றி புரிஞ்சிக்க முடியும். அதனால் சுருக்கமாக இயேசு எதற்காக வந்தார்னு சொல்லி அப்படியே திருப்பலி அந்த நற்கருணைக்கு கடந்து போவோம். மார்க் நற்செய்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பைபிள் கையில் வச்சுருக்கீங்க. ஹாப்பி டு சீ தட். மார்க் நற்செய்தி 1:43 வாசி பாருங்கள். மார்க்கு 1:43. மார்க் 1:43. இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும்ட்டார். அதாவது தொழுநோயாளரை குணப்படுத்திய பிறகு இயேசு சொல்றாரு, தம்பி தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்லாதடா அப்படின்னார். 3வது அதிகாரம் 12வது வசனம். அதாவது பிசாசு கிட்ட சொல்றார். ஏன்னா பிசாசு ஆண்டவரை பார்த்த உடனே, நீர் இறைமகன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, ஏய் வாய் மூடு அப்படின்னார். ஷட் அப் யுவர் மவுத்ஸ் அப்படின்ட்டார். என்னை பற்றி சொல்லாது அப்படின்றார். 5வது அதிகாரம் 43வது திருவசனம். 5:43. இயேசு 12 வயசு உள்ள ஒரு மகள், அவள் இறந்து விடுவாள். அவங்க அப்பா, அவங்க அம்மா, 3 சீடர்கள், அவர்களை மட்டும் ஒன்றா சேர்த்து ஒரு ரூமில் அந்த பொண்ணுக்கு உயிர் கொடுப்பார். உயிர் கொடுத்த பிறகு அவங்க கிட்ட சொல்றாரு, இதை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்றார். 7வது அதிகாரம் 36வது திருவசனம். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்றார். இயேசு யார்கிட்ட சொல்றாரு? காது கேட்காதவனுக்கு அந்த சக்தியை கொடுத்து அவங்ககிட்டையும் சொல்றாரு, தம்பி யாருக்கிட்டையும் சொல்லாதரா, ஷட் அப் யுவர் மவுத், வாயை மூடு அப்படின்ட்டார். 8வது அதிகாரம் 30வது திருவசனம். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்றார்.
அது யார்கிட்ட சொன்னாரு? பேதுருக்கிட்ட சொல்றாரு. அங்கே இயேசு கேட்குற கேள்வி, நான் யார், நான் யார், அவரே தான் வழி வந்து கேட்டார். அப்போ எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் இவங்கன்னு சொன்ன போது பேதுரு சொன்னார், நீர் மெஸ்ஸியா அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, வாய் மூடு, யார்கிட்டையும் சொல்லாது அப்படின்றார். ஏன் ரிப்பீட்டடாக இயேசு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார்? 1ஆவது அதிகாரத்தில் சொன்னார், என்னை பற்றி சொல்லாது. 3ஆவது அதிகாரத்தில் சொன்னார், என்னை பற்றி சொல்லாது. 5ஆவது அதிகாரத்தில் சொல்றாரு, என்னை பற்றி சொல்லாது. 7ஆவது அதிகாரத்தில் சொல்றாரு, என்னை பற்றி சொல்லாது. 8ஆவது அதிகாரத்திலும் சொல்றாரு, என்னை பற்றி சொல்லாது. இயேசுவை பற்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். நம்ம ஏன் சொல்றது இல்லை தெரியுமா? ஃபாதர், நாங்கள் பைபிளை கீழ்ப்படுகிறோம். ஃபாதர், எப்படி கீழ்ப்படுகிறோம்? ஏன்னா இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம யார்கிட்டையும் சொல்ற மாதிரி இல்லை, சொல்றதும் இல்லை. இயேசுவை பற்றி நம்ம யார்கிட்டையும் சொல்ல, ஃபாதர் இது தெரியாமலே நாங்கள் பைபிளை கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஃபாதர், யாரிடமும் நாங்கள் சொல்லுவதே இல்லை இயேசுவை பற்றி. ஏன் இயேசு ரிப்பீட்டடாக சொல்றாரு, என்னை பற்றி சொல்லாத 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 சொல்லாது? காரணம் என்னவாக இருக்கலாம்? புரியல. இயேசுவை போற்றி புகழணுமா? ஓ, புகழ்ச்சி பிடிக்காது. ஓ, அதனால ஐயோ என்னை பத்தி சொல்லாதரா அப்படி சொன்னாரு. ஏன்னா எல்லாரும் என்ன போற்றி புகழ்வாங்க, அதனால சொல்லாதனாரா? ஓகே, செல்ஃப் பிரைஸ் பிடிக்காது, அதனால சொன்னாரா? ஏன் இயேசு சொன்னார் என்னை பத்தி சொல்லாதேன்னு? இன்னும் நேரம் வரவில்லை. சரி, கரெக்ட் ஆன்சர். என்ன நேரம் அப்ப அவருடைய நேரம்? சாயங்காலமா? கடவுளிடம் போகும் நேரம். அது எந்த நேரம்? அது தெரியாது. பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து உயிர் தெழுந்த பிறகு தந்தையிடம் செல்கிறார். அதுதான் அவருடைய உண்மையான நேரம். பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இதுதான் இயேசுனுடைய நேரம். அந்த நேரத்தில் தான் தன்னையே அவர் முழுமையாக வெளிப்படுத்துகிறார். அவர் யார் என்று முழுமையாக இயேசு தன்னையே வெளிப்படுத்துகிறது. தனது பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக தான் தன்னையே வெளிப்படுத்துகிறார். அதுவரை இயேசு யார் என்று முழுமையாக எங்குமே இயேசு வெளிப்படுத்தவில்லை. இயேசு யாரு? இயேசு யாரு? மெஸ்ஸியா. வெரி குட். கடவுளின் மகன். மார்க் நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் எடுத்து வாசி பாருங்க. கடவுளின் மகனாக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் தொடக்கம். பாத்தீங்களா? மார்க் நற்செய்தியாளர் எதற்காக இந்த நற்செய்தி எழுதுகிறார்? யாரை பற்றி இந்த நற்செய்தி எழுதுகிறார்? அவர் எழுதினது மனிதனை பற்றிய கிடையாது, கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். அப்ப நான் யாரை பத்தி எழுதுறேன்? நல்லா தெரிஞ்சு எழுதுறேன் நான். அவர் முழுமையாக வெளிப்படுவது எப்ப தெரியுமா? தன் பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக தான் வெளிப்படுத்துகிறார் தன்னையே. உயிர்ப்பிற்கு பிறகு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மார்க் நற்செய்தி 16:15. மார்க் நற்செய்தி 16ஆவது அதிகாரம் 15ஆவது திருவசனம். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் என்னை பற்றி பறைசாற்றுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பாத்தீங்களா? அதுவரை இயேசு சொல்லாத சொல்லாத சொல்லாதனார். 1ஆவது அதிகாரம் சொல்லாதனார், 3ஆவது அதிகாரம் சொல்லாதனார், 5ஆவது அதிகாரம் சொல்லாதனார், 7ஆவது அதிகாரம் என்னை பத்தி சொல்லாதனார், 8ஆவது அதிகாரத்தில் என்னை பத்தி சொல்லாதனார். ஆனா அதே இயேசு உயிர்ப்பிற்கு பிறகு 16ஆவது அதிகாரத்தில் சொல்றாரு, என்னை பற்றி உலகெங்கும் சொல்லு. ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா, 1ஆவது அதிகாரத்தில் தொழுநோயாளரை குணப்படுத்தும் பொழுது அவன் போய் வெளியே சொன்னானாம், நான் ஒருவரை கண்டேன். யாரை கண்டேன் என்று சொல்லுவான்? இயேசுவை பற்றி என்னன்னு சொல்லுவான்? என்னன்னு சொல்லுவான்? ஒரு தொழுநோயாளனை இயேசு குணப்படுத்துறாரு. தொழுநோயாளன் வெளியே போய் மற்றவங்க கிட்ட சொல்லும் போது என்னன்னு சொல்லுவான்? என்னன்னு சொல்லுவான்? குணப்படுத்தியவரை பற்றி சொல்லுவான். எதை குணப்படுத்தியவரை பற்றி சொல்லுவான்? நோய். எந்த நோய்? உடலின் நோய். பாத்தீங்களா? உடலின் நோயை குணப்படுத்தும் ஒரு மருத்துவை பற்றி சொல்லுவானே ஒழிய அவன் ஆன்மாவை பற்றியோ மனதை பற்றியோ அதை குணப்படுத்த வந்த இயேசுவை பற்றி சொல்ல மாட்டான். Because his experience with Jesus is only a physical healer. உடலை குணப்படுத்தும் ஒருவரை தான் அவன் கண்டானே ஒழிய ஆன்மாவை குணப்படுத்தும் ஒருவரை அவன் காணவில்லை.
அப்ப வெளியே போய் சொல்லும்போது என்னன்னு சொல்லுவான், என் உடலை, என் தொழுநோயை குணப்படுத்திய ஒருவரை நான் கண்டேன், நீங்களும் வாங்க, வந்துட்டு உங்களுடைய உடல் நோய்களிலிருந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவான். ஏனெனில் அவன் இயேசுவை அறகுறையாதான் புரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனாலதான் சொன்னாரு, தயவு செய்து என்னை பத்தி சொல்லாது. 3வது அதிகாரத்திலே அதை சொல்றாரு, பேய்கிட்ட சொல்றாரு. பேய்கிட்ட ஏன் சொன்னாரு, என்னை பத்தி சொல்லாத, ஏன்னா நீ எப்ப பார்த்தாலும் பொய் தான் பேசுவேன், நீ உண்மை பேச மாட்டேன், என்னை பத்தி ஆதியிலே நீ தப்பா தான் பேசின, ஏவாள் கிட்ட பொய்யை தான் பேசின, அதனால நீ என்னை பத்தி சொல்லாத அப்படின்ட்டார். 5வது அதிகாரத்தில் உயிர்ப்பித்த அந்த மகள் அந்த குடும்பத்துக்கிட்ட சொன்னார், என்னை பற்றி சொல்லாத. ஏன்னா இறந்தவங்க எல்லாருமே, என் புருஷன் இறந்துட்டா, என் மனைவி இறந்துட்டா, என்னுடைய மகன் இறந்துட்டா, வந்து உயிர்ப்பித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அறகுறையா புரிஞ்சுப்பாங்க. 7வது அதிகாரத்தில் காது கேளாதவனை குணப்படுத்தினார், அதுவும் பிசிக்கல் ஹீலிங். 8வது அதிகாரத்தில் மெஸ்ஸியா. ஏன் அங்கே சொல்லாத அப்படின்னாருன்னா அதுக்கு பெரிய ஒரு ரீசனே இருக்குது, அதனால தான் சொல்லாத அப்படின்னாரு. அதுக்கு வேற ஒரு கதைக்கு போக வேண்டிய. மெஸ்ஸியா அப்படின்னா அரசர், அவங்க அரசரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய நாட்டை விடுவிக்கும் ஒரு அரசரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மெஸ்ஸியா அப்படின்னா அரசன் அப்படின்ற அர்த்தம் கூட இருக்குது. அதனால இவரை உலகின் அரசராக கருதினார்கள். அதனால தான் யூதாஸ் வந்து இயேசு கிட்ட வந்து சேருவான். அவன் யாரு? யூதாஸ் அப்படின்றவன் நாட்டுக்காக போராடி கொண்டிருந்தவன். அது இயேசுவில் பார்க்காதனால தான் அவன் காட்டி கொடுத்தான். அதனால அந்த கதை வேற, அந்த கதைக்கு நமக்கு போக வேண்டாம். அப்ப இப்படி அறகுறையா நீ என்னை புரிஞ்சுக்கிட்டா, நீ என்னை பத்தி வெளியே சொல்லும் பொழுது அறகுறையா சொல்லுவேன். அதனால நான் யார் என்று புரிந்து விட்டு பிறகு சொல். அது உயிர்ப்பிற்கு பிறகுதான் இயேசு தன்னையே வெளிப்படுத்துகிறார். இவர் யார்? இந்த 1வது அதிகாரத்தில் தொழுநோயாளனை குணப்படுத்திய பிறகு, யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்ன பிறகு, 2வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆம், சென்றார், அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவனை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசு முன் கொண்டு வர இயலவில்லை. இந்த கதை உங்களுக்கு தெரியும். 4 பேர் சேர்ந்து கூரையை பிச்சு முடக்குவாதமுற்ற உடல் நோய் இருக்கிற ஒருத்தனை கொண்டு வராங்க. எதற்காக? உடல் நோயிலிருந்து விடுதலைக்காக. பாருங்க, 1வது அதிகாரத்தினோட எஃபெக்ட் பாத்தீங்களா? யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னாரு, அவன் போய் என்ன பண்ணா, எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிடான். சொன்ன உடனே அவங்க தேடி வராங்க. யாரை தேடி வராங்க? உடல் நோய்களிலிருந்து விடுதலை தரும் ஒருவனை தேடி வரும் பொழுது இயேசு அந்த வீட்டில் என்ன செய்யறாரு? முடக்குவாதமற்றவனுக்கு உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தாரா? Did he give? முடக்குவாதமுற்றவனை உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாராம். கொடுக்கிறதுக்கு முன்னால் என்ன செஞ்சாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அப்ப இயேசு எதற்காக வந்தார்? ரொம்ப அழகா பைபிள் சொல்லுது பாருங்க. அவனுடைய பாவங்களை மன்னித்த பிறகு இயேசு சொன்னாரு, தம்பி இப்போ உன் உடம்பு நலமாயிடுச்சு, படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னார். அப்ப அதனுடைய ஸ்டெப் பாருங்க. உடல் நலத்தினுடைய, உடல் நோயிலிருந்து விடுதலைக்கு ஸ்டெப் என்ன தெரியுமா? முதல்ல இறை வார்த்தையை கேட்டு. ஏன்னா இயேசு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு? அந்த வீட்டில் குடும்பி இருந்தவங்க கிட்ட இறை வார்த்தையை போதிக்கிறார். 2வது, அந்த இறை வார்த்தையை கேட்கும் பொழுது மனதிலே ஒரு மனமாற்றம். நான் பாவி, அதான் திருப்பலியில முதல்ல என்ன சொன்னோம்? நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். பாவ மன்னிப்பை தேடினோம். பாவங்களிலிருந்து மன்னிப்பு கிடைத்த பிறகு அதனுடைய பை ப்ராடக்ட் உடல் நோயிலிருந்து விடுதலை. உடல் நோயிலிருந்து விடுதலை அல்ல இயேசு லட்சியம் வச்சது. அவருடைய குறிக்கோள் உடல் நோயிலிருந்து விடுதலை கிடையாது, நற்கருணை. இன்னைக்கு தீம் என்ன? நலம் தரும் மருந்து. எந்த நலம் தரும் மருந்து? நற்கருணை நலம் தரும் மருந்து. எதற்கு நலம்? எதற்கு? ஆன்மாவிற்கு, உடலிற்கு அல்ல. ஏன் இதை நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, ஏன்னா நிறைய பேர் பாதி பூசையில் வருவீங்க, மீதி பூசையில் பங்கெடுப்பீங்க. மீதி பூசையில் பங்கெடுத்துட்டு நற்கருணை வாங்குவோம். நற்கருணை வாங்கிட்டு அப்படியே கை தட்டிட்டு போயிட்டே இருப்போம். கடைசியில் ஆசீர்வாதம் கூட வாங்க மாட்டோம். பிஸி, லேட்டாக வருவோம், சீக்கிரமாக போயிடுவோம். ஃபாதர் லேட்டாக வந்தாலும் சீக்கிரமாக போயிடுறேனே ஃபாதர். இந்த கேள்வி, ஏம்மா சீக்கிரம் போனீங்கன்னு கேட்டால், ஃபாதர் லேட்டாக வந்தாலும் சீக்கிரமாக போயிடுறேனே ஃபாதர். சீக்கிரமாக வந்து லேட்டாக போனால் பரவாயில்ல, லேட்டாக வந்து சீக்கிரமாக போகிறவங்க. அப்போ நம்ம பார்க்கறது என்ன தெரியுமா? நற்கருணை எப்படி தெரியுமா பார்க்குறோம்? யூ see Eucharist
as a healing of your body. இந்த கொண்டாட்டம் அப்படின்றது, திருப்பலி அப்படின்றது என்ன தெரியுமா? இயேசுவினுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு, அதனுடைய நினைவு இங்கே நடக்குது. நற்கருணை ஒரு பிரசாதம் கிடையாது. யார் வேணாலும் வாங்கிட்டு போறதுக்கு, எப்ப வேணாலும் வாங்கிட்டு போறதுக்கு ஒரு பிரசாதம் கிடையாது. நம்ம வாங்குற விதத்தை பாருங்க, நற்கருணை வாங்குற விதத்தை பாருங்க. ரேஷன் கடையில் லைன் நின்று வாங்கிட்டு போவோம். ரேஷனாவது சில டைம் அது சிந்தாம சிதறாம வாங்கிட்டு போவோம். ஆனா நற்கருணை வாங்கும்போது எந்த அழகோட வாங்குறோன்னு பாருங்க, எந்த மதிப்போட வாங்குறோன்னு பாருங்க, யாரை வாங்குறோன்னு பாருங்க. அது இங்க இருக்கிறவரை அப்பம். ஆனால் அந்த அப்பம் அங்கு ஒரு குருவானவர் அதை ஆசீர்வதித்த பிறகு அது அப்பம் அல்ல, அது அப்பா. No more the body, no more it is a substance of the bread. It is a substance of the body and blood of Christ. அதனுடைய தன்மையே மாறுது. அந்த அப்பாவை வாங்க வரும்போது எந்த அழகில் வரும்னு பாருங்க. தலை அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதனால முக்காடு போட முடியல. முக்காடு இல்லை. நற்கருணை வாங்க வரும்பொழுது முக்காடு இல்லை. ஏன்? ரொம்ப எவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் ஃபாதர். ஒரு முறை ஒரு உதவி பங்கு தந்தைய ஒரு பங்கில் இருந்தேன் நான். அந்த உதவி பங்கு தந்தைய இருந்த பொழுது அன்னைக்கு இருந்த ஒரு யூத் பொண்ணு, அது முடிஞ்சு கோயில் முடிஞ்சு பூசை முடிஞ்சு ஒரு மீட்டிங் நடக்குது. யூத் மீட்டிங் நடக்கும்போது எல்லாரும் முடிஞ்சு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு போது நான் கேட்டேன், why you didn't receive the holy communion அப்படின்னு கேட்டேன். ஏமா நற்கருணை வாங்கலன்னு கேட்டேன். அவன் சொன்ன, ஃபாதர் இன்னைக்கு நான் நல்ல ட்ரெஸ் போட்டு வரல. எவ்வளவு கேவலமா பார்க்குறோம் பாருங்க. அப்போ நான் முன்னால் வரும்பொழுது என்ன நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்க்கும் பொழுது இந்த நற்கருணை நான் வாங்க வரும்பொழுது ஐ எம் ப்ரொஜெக்டிங் myself in front of others. அது எப்படி நான் வாங்குவேன் ஃபாதர், அதனால நான் வாங்கலை. நற்கருணையை ஒரு வெறும் ஒரு அப்பமா, ஒரு பிரசாதமா, வெறும் ஒரு அதனுடைய அப்பத்தன்மையில் மட்டும்தான் பார்க்குறோம். பாவங்களை மன்னித்த பிறகு பாவ மன்னிப்பை பெற்றவர்களுக்கு உணவாக வழங்கப்படுவது. அந்த உணவு எதற்கு தெரியுமா? ஒரு உறவிற்கு உணவாக வழங்கப்படுவது, உறவிற்காக வழங்கப்படுவது. பாவங்களை கழுவிய பிறகு நம்ம கானாவூர் திருமணம் அப்படின்ற ஒரு நற்செய்தி பகுதி இருக்கு யோவான் பகுதியில். இந்த கானாவூர் திருமணத்தினுடைய அந்த பகுதியை பார்ப்போம். இதுக்கும் நற்கருணைக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்ப புரியும் இயேசு எதற்காக வந்தார். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாள், ஓகே போதும். 35வது வசனம், 43வது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனம். என்னங்க இது ஃபாதர்? என்ன ஃபாதர், வசனத்தை முழுசா கூட வாசி கூட மாட்டீங்க ஃபாதர். 1வது அதிகாரம் 29வது வசனம் எப்படி தொடங்குது? 1வது அதிகாரம் 35வது வசனம் எப்படி தொடங்குது? 1வது அதிகாரம் 43வது வசனம் எப்படி தொடங்குது? அப்ப 2வது அதிகாரம் 1வது வசனம் எத்தனாவது நாள்? அது எப்படிங்க 3வது நாள்? அது எப்படிங்க 4வது நாள்? உங்க பசங்கள்லாம் மேக்ஸில் ஃபெயில் தான். மறுநாள் மறுநாள் மறுநாள். அப்போ 2வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி தொடங்கணும்? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. இன்றுன்னு தொடங்கணுமா? பார்த்தீங்களா அவங்க இன்று. 1வது அதிகாரம் 29 மறுநாள், 1வது அதிகாரம் 35 மறுநாள், 1வது அதிகாரம் 43 மறுநாள். அப்போ 2வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி தொடங்கணும்? எப்படிங்க 4ஆம் நாள்? மறுநாள். தப்பா சொன்னா கூட எப்படி சரிமா சொல்லணும்? 5வது நாள்னு வரணும். ஏன்? ஏன்னா முதல்ல மறுநாள் அப்படின்ட்டாங்க. மறுநாள் ஆல்ரெடி ஒரு நாள் போச்சுல்ல. அப்போ தப்பா சொன்னா கூட எப்படி சொல்லி இருந்திருக்கணும்? 5வது நாள் தான் சொல்லிடணும். ஏன்னா மறுநாள். அப்போ முன்னால் ஒரு நாள், 29வது வசனத்தில் ஒரு நாள், 35வது வசனத்தில் ஒரு நாள், 43வது வசனத்தில் ஒரு நாள். அப்போ 2வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி தொடங்கியிருக்கணும்? ஃபாதர் கன்ஃபியூஷனாக இருக்குது ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த 3ஆம் நாள் அப்படின்றதுக்கு உண்மையாகவே அங்கே ஒரு காரணம் இருக்குது. இந்த 3ஆம் நாள் இயேசு அங்கே என்ன செய்கிறார்? அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. திராட்சை ரசம் தீர்ந்து விட்ட பொழுது இயேசு அவர்களை அழைத்து, 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான
6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்ன பாத்திரங்கள் என்ன? கல் தொட்டியா, கற்சாடியா? எதற்காக பயன்படுத்தப்படும் கற்சாடிகள் அது? எதற்கு? தூய்மை சடங்குக்காக. நல்லா கவனிங்க. அதாவது திராட்சை ரசம் அங்கே காலி ஆயிடுச்சு. அப்போது அங்கே கண்டிப்பாக அந்த தொட்டிகள் இருந்திருக்கும். ஏசு அதை பயன்படுத்தாமல் வழியில் ஒரு பக்கெட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கால் கழுவுறதுக்கோ கை கழுவுறதுக்கோ தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பக்கெட் வச்சுருந்தீங்கன்னா ஏசு சொல்கிறார், அந்த பக்கெட்டிலலாம் தண்ணி நிரப்புங்க, நான் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறேன் அப்படின்றார். அதாவது திராட்சை ரசம் இருந்த கல் தொட்டிகளை அவர் பயன்படுத்தவில்லை. மாறாக தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தப்படும் காலு கழுவ வச்சிருந்த அந்த கல் தொட்டிகளை பயன்படுத்துகிறார். யூதர்கள் சடங்கு முறைப்படி தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தப்படும் கல் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்ப சொன்னார். அப்போ இந்த 3ஆம் நாள் ஆக்சுவலி அப்போ எதற்காக இயேசு இந்த தூய்மை சடங்கை நடத்துகிறார்? இந்த 3ஆம் நாள் இது புரியணும் அப்படின்னா எண்ணிக்கையின் புத்தகம் எடுங்க. எண்ணிக்கையின் புத்தகம் 19வது அதிகாரம் 11வது திருவசனம். மனித பிணத்தை தொடுபவன் எவனும் 7 நாட்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தண்ணீரால் தூய்மையாக்கிக் கொள்வான். இங்கனம் அவன் தூய்மையாயிருப்பான். ஆனால் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தூய்மைப்படுத்தவில்லை எனில் அவன் தூய்மை அடையான். அப்போ தூய்மை சடங்குக்காக தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. அந்த தண்ணீரை வைத்து ஒருவன் எப்பெல்லாம் கழுவணும் தெரியுமா? அவனே தூய்மைப்படுத்த வேண்டும். on the 3rd day and on the 7th day. 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தன்னையே தண்ணீரால் தூய்மைப்படுத்த வேண்டும் ஒரு யூதன். இங்கே இயேசு கிறிஸ்து 7ஆம் நாளில் இந்த தூய்மை சடங்கை நடத்துறார். 7ஆம் நாளில், ஏன்னா மறுநாள் மறுநாள் மறுநாள்னு அங்கே 4 நாள் முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க. 29வது அதிகாரம் மறுநாள். அப்போ அதுக்கு முன்னாலே ஒரு நாள் போயிடுச்சு. எனக்கு புரியுதா? அப்போ ஒரு நாள் 29வது அதிகாரம் 29வது வசனம் மறுநாள், 35வது வசனம் மறுநாள், 43வது வசனம் மறுநாள், 2வது அதிகாரம் 1வது வசனம் 3ஆம் நாள். அப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு? புரிஞ்சுதா? அப்போ இந்த தூய்மை சடங்கு இயேசு இங்கு நடத்துவது 7ஆம் நாளில், 7ஆம் நாளில் நடத்துகிறார். ஆனால் யோவான் வேணுமென்றே 3ஆம் நாள் போடுறார். 4 நாளை பிரிச்சாரு, 3வது நாளை பிரிச்சாரு. ஏனெனில் இயேசு மனிதரை தூய்மையாக்கும் சடங்கு நடந்தது ஒரு 3ஆம் நாளில். 3ஆம் நாள் அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபையின் கிறிஸ்தவர்களுக்கு எது ஞாபகம் வரணும்? உயிர்ப்பு. இயேசு தன்னையே வெளிப்படுத்தி இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டது எப்போ தெரியுமா? 3ஆம் நாளில். அந்த 3ஆம் நாளை பரிசுத்த கன்னித்தாய் சொன்னதுனால வேற யாராலையும் கிடையாதுங்க. இன்னைக்கும் பிரிவினை சகோதரர்கள் சொல்லுவாங்க, மாதா கிட்ட ஜெபிக்கூடாது, மாதா வழியா ஜெபிக்கூடாது. மாதா வழியா ஜெபிக்கலாம் என்ற ஆழமான நற்செய்தி, சும்மா பரிந்துரை மட்டும் இங்க நடக்கல, ரொம்ப ஆழமான நற்செய்தி இங்க தொடர் பாருங்க. யோவான் எப்படி கொண்டு வராரு? உயிர்ப்பிலே நடக்க வேண்டிய சம்பவம் மரியாள் கேட்டதால் மட்டும், மரியன்னை கேட்டதால் மட்டும் அதனுடைய ப்ரீஃபிகுரேஷன், அதனுடைய முன் உதாரணம் நடக்கிறது கானாவூர் திருமணத்தில் நடக்குது. அது நடந்தது 7ஆம் நாளில். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் அழகாக 4 நாளையும் 3 நாளையும் பிரித்து 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் நடக்க வேண்டிய தூய்மை சடங்கை இயேசு கானாவூரில் நிகழ்த்துகிறார். அப்போ பழைய ஏற்பாடுல தண்ணீரால் தூய்மை பெறுகிறார்கள். இங்கு இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி தூய்மை சடங்கு தொடக்க வைக்கிறார். இதே திராட்சை ரசத்தை தனது முதல் பாஸ்காவில் ராவுணவில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி பாவ கழுவாய்க்காக தொடக்கம் குறிப்பார். தண்ணீரால் கழுவப்பட்ட மனுஷன், பாவங்களிலிருந்து கழுவப்பட்ட மனுஷன், தண்ணீரில் இருந்து ஆண்டவர் திராட்சை ரசத்தை கொண்டு வருகிறார். பெரிய வியாழன் அன்று திராட்சை ரசத்தில் இருந்து இரத்தத்தை கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
அப்போது இந்த நற்கருணை அப்படின்றது, அதனால தான் யோவான் நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து பாதங்களை கழுவார். அவர் கழுவது பாதங்களை கிடையாது, பாவங்களை கழுவார். அப்போ நற்கருணை விருந்திற்கு தேவையானது என்ன தெரியுமா? பாவக்கழுவாய். பாவக்கழுவாயிலிருந்து நீ விடுபடும் பொழுது அந்த உணவு உனக்கு ஆன்ம உணவாக மாறும். ஆன்ம உணவாக மாறும் பொழுது உடலின் நோயிலிருந்து விடுதலை அப்படின்றது உனக்கு பை ப்ராடக்ட். அதனால் இது உடல் நோயிலிருந்து விடுதலைக்காக நினைக்காதீங்க. உடல் நோயிலிருந்து விடுதலைக்காக கிடையவே கிடையாது, ஆன்ம நோயிலிருந்து விடுதலைக்காக தான். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் அதிலே சொல்கிறேன். இது ஆண்டவருடைய செம்மறி, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். பதில், ஆண்டவரே நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது என்ன குணமடையும்? அப்போ நற்கருணை வாங்கிறதுக்கு முன்னால நம்மளே சொல்லி 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 ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? என் ஆன்மா குணமடையும், உடல் குணமடையும்னு கிடையாது. இத்தனை வருஷமா புது நன்மையிலிருந்து நம்ம வாங்கினது. பிசிக்கல் ஹீலிங் இஸ் அ பை ப்ராடக்ட். கிடைக்காது நான் சொல்லல, கிடைக்கும். ஆனா கிடைக்க வேண்டிய முதல் ஹீலிங் ஆன்மா ஹீலிங். மனுஷனோடு மனுஷன் சண்டை போட்டு, கடவுளோடு மனுஷன் சண்டை போட்டு இந்த திருப்பலியில நீங்க உட்காரும் பொழுது இது விக்கிரக ஆராதனை. இது ஆராதனை கிடையாது. ஊர் உலகத்தில் எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுட்டு, அப்பா கூட அம்மா கூட அக்கா கூட அண்ணன் கூட மாமியார் கூட மாமனார் கூட மருமக கூட எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுட்டு மன வருத்தத்தோடு மன வேதனையோடு பாவத்தோடு இந்த திருப்பலியில் நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது இந்த திருப்பலிக்கான முதல் கிரைட்டீரியன், தி ஒன்லி ஒன் கிரைட்டீரியன், there are no many criteria, ஒரே ஒரு கிரைட்டீரியன் ஆண்டவர் சொல்றாரு. திருப்பலிக்கு வரும்பொழுது என்ன இருக்கணும்? உனக்கு என்ன வேணும்னு சொன்னாரு? திருப்பலி நீ பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது என்ன வேணும்? சமாதானமா, மன்னிப்பா, தூய்மையா? பைபிள் வசனத்தை நான் சொல்கிறேன், யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். அதன் க்ளூ கொடுத்துட்டேன். நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வரும் பொழுது உன் சகோதரர் சகோதரிகளுக்கு யாருக்காவது உன் மீது மனத்தாங்கல் உண்டு என்று நீ அங்கே நினைவுற்றால், அங்கே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கைகளை வைத்து விட்டு போய் அவரிடம் நல்லுறவு செய்து விட்டு வந்து இந்த திருப்பலியில் பங்கெடு அப்படின்றார். தி ஒன்லி ஒன் கிரைட்டீரியன் ஃபார் ஹோலி மாஸ், ரிகன்சிலியேஷன் வித் யுவர் பிரதரன். பாவ மன்னிப்பு, இதுதான் பாவத்துயர் செயல். திருப்பலிக்கு முன்னால நடக்கிற செயல் நம்ம இதை கவனிக்கவே மாட்டோம். இது முடிஞ்சுதான் திருப்பலிக்கே வருவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரிலிருந்து தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் முடிகிற வர திருப்பலி இருக்கு. பிதாசுதன் போடுறோம் இல்லையா, இதுதான் திருப்பலி. இது ஒரு சடங்கல்ல, இது ஒரு அனுபவம். இது அந்த அனுபவத்தில் கடந்து போக வேண்டியது ஃபர்ஸ்ட் பாவத்துயர் செயல். அதுக்கு பிறகு இறைவார்த்தையை கேட்கிறோம். இறைவார்த்தையை ஃபாதர் போதிக்கிறார். போதிக்கும் பொழுது அந்த போதனையிலிருந்து வளர வேண்டும் விசுவாசம். அப்புறம் விசுவாச அறிக்கை சொல்லுவோம், விசுவாசிகளின் மன்றாட்டு சொல்லுவோம். விசுவாசிகளின் மன்றாட்டுக்கு பிறகு நற்கருணை விருந்து. அந்த நற்கருணை விருந்தில் கடைசியில் முடியும் பொழுது இயேசு தந்த அந்த ஒப்புரவு, இறைவனோடு தந்த ஒப்புரவு, அந்த ஒப்புரவில் வந்த பிறகு நம்ம ஜெபிப்போம், அப்பா விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. இதை ஜெபித்த பிறகு வாங்க வேண்டியதுங்க நற்கருணை. ஒரு மகனுக்கு மகளுக்கு தரப்பட வேண்டியது நற்கருணை. மகனாக மகளாக மாறுவது எப்ப தெரியுமா? உன்னுடைய பாவங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் பொழுது. பாவங்களிலிருந்து விடுபடாமல் நீ மகனாக மகளாக மாறுவதில்லை. மகனாக மகளாக மாறாமல் இந்த திருவிருந்தை நீ பெறும் பொழுது அது உனக்குள்ள நோயா மாறும், மரணமா மாறும், சாத்தானா மாறும். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. நற்கருணை திருவிருந்து, ஹோலி யூக்கரிஸ்ட், முதல் திருப்பலியை நிறைவேற்றியது யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த முதல் திருப்பலியில முதல் நற்கருணையை இயேசு கொடுத்தது யாருக்கு? என்ன ஒரு பாரடாக்ஸ்ல, முதல் திருப்பலியில முதல் நற்கருணையை வாங்கினவன் அதாவது அப்படியாவது அவன் திருந்துவான்னு கொடுத்தார் ஆண்டவர். உண்மையா நீங்க ஆழமா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மன்னிப்பினுடைய அடையாளமே முதல் திருப்பலிங்க. முதல் நற்கருணையை இயேசு கொடுத்தது யூதாஸ்க்கு. எவ்வளோ நம்பிக்கையோடு அந்த மனுஷன் கொடுத்துருப்பார். ஆனால் அதை வாங்கிட்டு அவன் என்ன பண்ணான்? வெளியே போனான். பிசாசு அவனுக்குள்ளே போச்சு. ஏன் தெரியுமா? கடவுளோடும் மனிதரோடும் ஒப்புரவு இல்லாமல் அந்த திருப்பலியில் அவன் பங்கெடுத்தான். அவன் மரணத்துக்கு தான் போனான்.
அதனால் நற்கருணை வாங்கிறதுனால நமக்கு உடல் சுகம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். ஐயோ ஃபாதர், வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சு, ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு, காலேஜெல்லாம் முடிஞ்சு வீட்டில் உட்கார வேண்டிய நேரத்தில் இந்த திருப்பலியில் வந்து பங்கெடுத்து இப்படி ஒரு உண்மையை பகிரங்கமாக புரிஞ்சிக்க வேண்டியா போயிடுச்சு இல்லையா? நற்கருணையை வாங்கிறதுனால உனக்கு மோட்சம் கிடையாது, நற்கருணை வாங்கிறதுனால உனக்கு ஹீலிங் கிடையாது, கிடையவே கிடையாது. நற்கருணை அப்படின்றது இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவர் கொடுக்குற, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? வியாட்டிக்கும்னா மேலே போகிறதுக்கான ஒரு உணவு, அந்த ஆன்ம உணவு. அந்த ஆன்மா க்ளீன் ஆகாமல் உடம்பு க்ளீன் ஆகாது. ஒரே ஒரு சாட்சியம் சொல்லிவிட்டு நான் நிறுத்திடுறேன். எல்லாம் ஒரு தியான மையத்தில் எப்பவுமே வர ஒரு குடும்பம், எல்லா நைட் விஜில் எல்லாத்துக்குமே வர ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு நாள் அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஃபாதர் அவருக்கு கேன்சர் நோய் முத்திச்சுன்னா 4th ஸ்டேஜ் கேன்சர், 4th ஸ்டேஜ். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து அவரை அனுப்பி விட்டுட்டாங்க. இனி அவரால் அங்கே அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, கொஞ்ச நாள் தான் இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அவரை. இவங்க வீட்டுக்கு கொண்டு போக முடியாது இவங்களால். இவங்க என்ன பண்ணாங்க, இவரை ஜிஹெச்சுக்கு மாற்றினாங்க. எப்படியாவது உயிர் பிழைப்பார் அப்படின்னு சொல்லி ஜிஹெச்சுக்கு மாற்றினாங்க. அப்படி தான் சொன்னாங்க, ஃபாதர் ஒரு பாவ சங்கீதனை கேட்டு நற்கருணை கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க இவர். அப்போ தியான மையத்தில் அந்த 4 நாள் தியானம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன், தியானம் முடிகிற அன்னைக்கு நான் வரேன். தியானம் முடிஞ்சு, உள்ளிருப்பு தியானம் முடிஞ்சு அன்றைக்கி மதியத்துக்கு மேலே நான் கிளம்பினேன். ஒரு 6 மணி 7 மணிக்கு ஜிஹெச்சுக்கு போனேன். பாவ சங்கீர்த்தனம் கேட்டேன். அதுக்கு பிறகு நற்கருணை கொடுத்தேன். நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செஞ்சார், நற்கருணை வாங்கினார். நான் திரும்ப வந்துட்டேன். எல்லா ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு நைட் ஆகிடுச்சு, 11-12 மணி ஆகிடுச்சு. இவருக்கு இருந்த ப்ராப்ளம் அப்படின்றது உடம்புல 7 கட்டிங்க, 1.5 மாதமாக விடாத ஜுரம், 1.5 மாதமாக விடாத ஜுரம். இத்தனைக்கும் ஹாஸ்பிட்டலே தான் இருக்கிறாரு. பட் கண்டினியூஸ் ஃபீவர் அண்ட் ஹி ஹேட் 7 lumps in his body. வந்துட்டேன், நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க அவங்களுடைய மனைவி, ஃபாதர் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இருந்த 1.5 மாதமாக இருந்த அந்த ஜுரம் நேற்று நைட்டிலேருந்து இல்லை ஃபாதர் அப்படின்ட்டான். பிரைஸ் தி லார்ட். 3 வாரத்துக்கு பிறகு அவருடைய பாடியில் ஒவ்வொரு அந்த கட்டியாக கரைஞ்சி போச்சு. 3 வாரத்துக்குள்ளே 7 கட்டியும் கரைஞ்சிடுச்சு. 7 கட்டியும் இல்லை அவருக்கு. அதுக்கு பிறகு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவருக்கு பிறகு எடுக்க வேண்டிய பெட் ஸ்கேன் எடுத்திருக்கிறாங்க. கேன்சர் நோயினுடைய பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது நோய் இல்லைன்னு இல்லை, நோயின் அணுக்கள் இல்லை, அந்த ட்ரேஸ் கூட 4வது ஸ்டேஜ் கேன்சர் இருந்தவருக்கு கேன்சர் இருந்துச்சு அப்படின்ற ஒரு அறிகுறி கூட இல்லாமல் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் அந்த மனுஷன். 2018 இந்த பாவ சங்கீர்த்தனம், இந்த நற்கருணை இவர் வாங்கினது 2018. இன்றைக்கி 5 வருஷம் ஆகுது. டாக்டர்ஸ் கொடுத்த 2 வாரம் இல்லை 1 மாதத்தில் இறந்துருவார்னு சொன்னவர் இன்றைக்கும் நோய் இல்லாமல் 5 வருஷம் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு காலேஜில் பஸ் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உடல் நோய்களிலிருந்து விடுதலை தரும் நற்கருணை. ஆனால் நற்கருணை என்பது உடல் நோய்களிலிருந்து விடுதலைக்காக மட்டும் அல்ல. அது இயேசுவை அறகுறையாக புரிகிறது. இயேசு அறகுறையாக தயவு செய்து புரிஞ்சிக்காதீங்க, அது அவருக்கே பிடிக்காது. அதனால தான் அவர் சொன்னார், தயவு செய்து என்னை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, தயவு செய்து என்னை பற்றி சொல்லாதீங்க, நான் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க, நான் கடவுளின் மகனான இயேசு கிறிஸ்து. அவர் அப்பத்தின் உருவம் எடுத்தது நம்மோடு அன்பாக வாழறதுக்காக. நம்ம இன்னைக்கு உடல் நோயிலிருந்து விடுதலைக்காக பிரசாதம் மாதிரி வாங்கிட்டு போகிறோம். தோணும்போது வருவோம், தோணும்போது போவோம், தோன்ற மாதிரி வாங்குவோம். சின்ன வயசுலலாம் நான் வாங்கினெல்லாம் ஞாபகம் இருக்கேன். நான் பெரம்பூர் பங்கில் தான் வளர்ந்தேன். அவர் லேடி ஆஃப் ஃப்ளூட் ஷைன் தான் சின்ன வயசுலேருந்தெல்லாம் வளர்ந்தேன். அங்கே எங்களுக்கு இதே மாதிரி ஒரு ரேம்ப் இருக்கும். அதில் இந்த ரெயில்ஸ் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அந்த ரயிலில் எப்படி பெரியவங்க நீங்களும் வாங்கியிருப்பீங்க, வயசானவங்க இதெல்லாம் இருந்தவங்களை என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே முட்டிக்கால் போடுவோம். ஃபாதர் என்ன பண்ணுவார், நன்மை கொடுத்து அங்கே வரத்துக்குள்ளே அடுத்த இந்த செக்ஷன் போய் அடுத்த செக்ஷன் வரும். முட்டிக்கால் போட்டு வாங்கிக்கிட்டு இருந்தோம். அப்படியே நாக்கில் வாங்குவோம், அப்படியே வாங்கிட்டு இருப்போம். அங்கேருந்து அடுத்த செக்ஷன் வரும். எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? இன்றைக்கி நமக்கு முட்டிக்கால் போட்டு வாங்கிறதும் போயிடுச்சு, நாக்கில் வாங்கிறதும் போயிடுச்சு, கையில் வாங்கிறது. சிலவங்களாம் அந்த இப்படி வருவாங்க. இதில் எங்கே வைக்கிறது நற்கருணை? எப்படி வச்சாலும் அது கீழே போகும். ஒரு முறை உண்மையாகவே வேதனை வந்தது. எல்லாரும் தியான மையத்தில் 4 நாள் இந்த தங்கி நடத்துகிற தியானம். அன்னைக்கு
வேறு ஏதோ ஃபாதர் பூச வச்சார், வெளியிலேருந்து வந்த ஃபாதர். அவருக்கு தெரியல அது. அவர் என்ன பண்ணிட்டார், கையில் கொடுத்துட்டார். கையில் கொடுத்தவர், கையில் வாங்கினவர் என்ன தெரியுமா பண்ணார், அங்கேருந்து அப்படியே போனார். எங்களுக்கு அங்கே வந்து சூசையப்பருடைய சுரூபம் இருக்குது, அங்கேயும் ரெட்டிட் ஹாலில். கையில் இப்படி வாங்கிட்டு போனவர் அங்கே போய் வச்சார். அங்கேருந்து அப்படியே போனார். ஜார்ஜியாருடைய சுரூபம் இருக்குது, அந்தோனியார் சுரூபம் இருக்குது, மாதா சுரூபம் இருக்குது. எல்லா இடத்துலையும் போய் அதை இப்படி வச்சு 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 கண்ணில் இப்படி வச்சு அப்புறம் சாப்பிட்டார். வாட் டு யூ மீன் பை யூகரிஸ்ட்? நற்கருணை இப்போ என்னென்னு புரிஞ்சுருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க, நற்கருணைனா என்னன்னு புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கையில் வச்சுக்கிட்டு அங்கிங்கெல்லாம் போய் தொட்டு கண்ணில், இதெல்லாம் யார் செய்கிறது, யார் செய்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம கண்ணில் இப்படியெல்லாம் தொட்டு வாயில் போடுறது. கோயிலில் கொடுக்குற பிரசாதமாக அது. நற்கருணை என்னன்னே தெரியல. நற்கருணை என்னன்னு தெரியாதவங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. இது அப்பம் அல்ல, இது அப்பா. அப்பா அவருடைய அந்த சரீரத்தை அருட்சாதன வடிவிலே நமக்கு தரார், அவ்வளோதான். அதனால் அந்த நற்கருணையை வாங்கிறதுக்கு முன்னால் தூய உள்ளத்தோடு வருவோம், தூய மனதோடு வருவோம், ஒப்புரவான பிறகு வருவோம். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது முழு திருப்பலியில் பங்கெடுங்கள், மகிழ்ச்சியோடும் தூய்மையோடும் பங்கெடுங்கள். இந்த திருப்பலியில் கொடுக்கப்படுற நற்கருணை அப்படின்றது அந்த முழு திருப்பலியில் பங்கெடுத்து அந்த சடங்குகளின் வழியாக, அனுபவத்தின் வழியாக கடந்து வந்து இயேசு தந்த பாவ மன்னிப்பை ஏற்று தந்தையோடு ஒப்புரவாகும் மகனுக்கும் மகளுக்கும் கொடுக்கப்படுகின்ற உணவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு, நீங்கள் சொன்ன வார்த்தை மீட்பு, இயேசு தர மீட்பு. அந்த மீட்பு என்பது பாவ மன்னிப்பின் வழியாக நிலைவாழ்வு. அந்த நிலைவாழ்வினுடைய பயணத்தின் நினைவை கொண்டாடும் ஒரு மகனுக்கு மகளுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவு. அது ஒரு உணவு. அந்த உணவில் உறவு உண்டு. நான் இந்த திருப்பலியில் நீ கடந்து போகும்பொழுது ஒவ்வொரு ஸ்டெப் வரும்போது நான் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச வரை நான் சொல்கிறேன். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது இந்த திருப்பலியினுடைய இப்போ எந்த பகுதி வர முடிஞ்சிருக்கு தெரியுமா? பிரேக்கிங் ஆஃப் த பிரெட்டில் முடிஞ்சிச்சு. பாவத்துயர் செயல் முடிஞ்சிடுச்சு. இறை வார்த்தையை கேட்டுட்டீங்க. இறை வார்த்தையை கேட்ட நம்ம அந்த இறை வார்த்தை ஃபாதர் இப்போ உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு. விளக்கம் சொன்னவங்க இப்போ உங்களுக்கு அந்த விசுவாசத்தின் ஆழம் வரணும். இந்த விசுவாசத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாருமே எழுந்து நின்று விசுவாச அறிக்கை இடுவோமா? எழுந்து நின்று, இறைவனாகிய ஆண்டவர் படைத்தார், மகனாகிய ஆண்டவர் மீட்டார், தூய ஆவியாராகிய ஆண்டவர் அந்த மீட்பை இன்னைக்கு நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்போ திருப்பலியில் கொஞ்சம் நேரத்தில் ஃபாதர் வந்து அப்பத்தையும் ரசத்தையும் வைத்து என்ன சொல்வார்? தூய ஆவியை இதன் மீது பொழிந்து. அப்போ இன்னைக்கு இந்த அப்பம் இயேசுவின் சரீரமாக இரத்தமாக மாறுறது இயேசுவின் செயல் அல்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சின்ன சின்ன வார்த்தையை ஆனால் ஆழமான வார்த்தையை சொல்லிட்டு போகிறேன். அப்பமும் ரசமும் இயேசுவின் சரீரமாக இரத்தமாக மாறுவது இயேசுவின் செயல் அல்ல. அது யாருடைய செயல்? தூய ஆவியானவரின் செயல். மீட்பை தந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த மீட்பை இன்னைக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது யாரு? திருமுழுக்கை நிறுவியது யாரு? திருமுழுக்கை நிறுவியது யாரு? யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு திருமுழுக்கின் வழியாக நம்மை மீட்பது யாரு? தூய ஆவியானவர். பாவ மன்னிப்பை நிறுவியது யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு பாவ மன்னிப்பை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது யாரு? புரியுதுங்களா? அப்போ தந்தையான இறைவன் படைத்தார், சுதனாகி இறைவன் மீட்டார், தூய ஆவியான இறைவன் அந்த மீட்பை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறார். திஸ் இஸ் த இயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ தூய ஆவியானவரோடு இணைந்து அவருடைய குரலை கேட்டு இந்த மூவர் இறைவனை நம்புகிறேன்னு சொல்லுங்கள். தந்தையாகி இறைவன் மீட்பின் செயலில் என்ன செய்தார்? இயேசுவாகி இறைவன் மீட்பின் செயலில் என்ன செய்தார்? தூய ஆவியானவராகிய இறைவன் மீட்பின் செயலில் என்ன செய்தார்? இதை புரிந்து கொண்டு நம்புகிறேன், நம்புகிறேன், நம்புகிறேன் சொல்லுவோமா? உரத்த குரலில் சொல்லுவோமா? விசுவாச அறிக்கையிட்ட நாம் விசுவாசிகளின் மன்றாட்டு இறைவனிடம் வேண்டுவோம். தந்தையாகி இறைவனிடம் வேண்டும். அப்பா, எங்களுக்காக நீர் வகுத்திருக்கும் திட்டங்கள், நீர் வகுத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் இப்போ ஜெபிக்க போகிறோம். திருப்பலியை ஆண்டவர் அப்பாவுக்கு ஒப்பு கொடுத்தார், இயேசு தந்தைக்கு ஒப்பு கொடுத்துதான் திருப்பலி. அந்த பலியில் இன்று பங்கெடுக்கும் பொழுது இயேசுவின் வழியாக தந்தையிடம் ஜெபிப்போமா? திருப்பலிக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? பலியா எதை ஒப்பு கொடுக்க போறீங்க? என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க?
திரு பலிக்கு வந்திருக்கிறோம். பலியா எதை ஒப்பு கொடுக்க போகிறீங்க? கேட்க நல்லா தான் இருக்குது. எங்களை ஏன் காணிக்கையா? 10 ரூபாவா? இஸ்வலன் பார்ந்தவர்களை திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது யூ ஷுட் ஹாவ் சம்திங் டு ஆஃபர். ஏதாவது இருக்கணும். அது உங்களுடைய பயங்களாக இருக்கலாம், முதல்ல இந்த ஃபோனாக இருக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஒப்பு கொடுங்க, இல்லைன்னா அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது நம்மளையே விட்டு கொடுக்க மாட்டோம், நமக்குரியதை விட்டு கொடுக்க மாட்டோம், ஆனால் திருப்பலியில் பங்கெடுப்போம். ஸோ யூ ஷுட் ஹாவ் சம்திங் டு ஆஃபர். நோய்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், கடன் தொல்லை, உங்களுடைய பசங்க எப்படி படிப்பாங்கன்றது, ஸ்கூல் அட்மிஷன், பிரச்சனைகள், குடும்பம் பிரிவில் நிற்குது, இல்லை உங்களுடைய சுயநலங்கள், சில பாவங்கள், பலியா எதையாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், கண்டிப்பாக கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து திருப்பலியினுடைய தொடக்கம் முதல் கடைசி வரை அதை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அர்ப்பணித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இப்போ காணிக்கைக்கு பிறகு ஃபாதர் கேட்குற ஒரு ஜெபம் இருக்கு. என்ன தெரியுமா? சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இது. ஃபாதருடைய பலி கிடையாது இது. What are you going to offer? What are you going to surrender? What have you brought to surrender? எதை பலியாக மாற்றப் போகிறீர்கள்? அப்பொழுதுதான் இது உனது பலியாக மாறும். ஃபாதர், எனக்கு இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. அது ஆண்டவருடைய சரீரமாக ரத்தமாக மாறும். சில பயங்கள், சில நோய்கள், கடன் தொல்லை, இந்த காணிக்கையின் பொழுது இப்போ ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய சரீரமாக ரத்தமாக அது மாறும். நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு. அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கிறது. விண்ணக தந்தையிடம் ஒப்பு கொடுக்கிறாய், எல்லாம் வல்லவரிடம் ஒப்பு கொடுக்கிறாய். சரண்டர் இட். அப்புறம் அதை மறந்துரு. பயப்படாத, அழாத. நற்கருணை உனக்கு நலம் தரும் மருந்தாக அமையும், உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என்ற நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கு நீ திருப்பலியில் பங்கெடுத்தாலும் ஒப்புக்கொடு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அமர்வோம். காணிக்கை பாடல். நீங்கள் இந்த திருப்பலியில் எதை பலியாக ஒப்பு கொடுத்தீரோ, கொடுக்கிறீர்களோ, நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்கள். ஏனெனில் அந்த பலியின் மீது தூய ஆவியானவர் இறங்கும் நேரம் இது. எதை காணிக்கையாக இங்கே ஒப்பு கொடுக்கிறீங்களோ அதன் மீது தூய ஆவியானவர் இறங்கும் நேரம். பரிசுத்த கன்னி தாயை தொட்ட பொழுது கன்னியான அவள் தாயானாள். நடக்கவே நடக்காத நிறைய விஷயங்கள் நடக்கும், தூய ஆவியானவரால் நடக்கும். நம்பினீங்கன்னா ஒப்பு கொடுங்க. திருப்பலியில் ஒப்பு கொடுங்க. திருப்பலியினுடைய தொடர்ந்துள்ள ஆராதனையில் ஒப்பு கொடுங்க. இஸ்வலன் பார்ந்தவர்களே, எத்தனையோ தேவைகளுக்காக எத்தனையோ மனுஷனை போய் பார்க்குறீங்க. எத்தனையோ தேவைகளுக்காக, ஒரு பேங்க் லோனுக்காக 5 நாள் 5 மாதம்னால அலையிறோம். ஒரு 5 நிமிஷம் உங்கள் இந்த கோயிலில் வந்து உட்காந்து ஜெபிச்சுட்டு போய் பாருங்களேன். உங்களுக்கு உண்மையாகவே திருப்பலி மீது பக்தி இருக்கா, நம்பிக்கை இருக்கான்னு ஒரே கேள்விக்கு பதிலை சொல்லி பாருங்கள். என்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்களுக்கு சொல்லி பாருங்கள். டு யூ ரியலி பிலீவ் இன் யூக்கரிஸ்ட்? உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் திருப்பலி இல்லாத நேரங்களில் எப்போவாவது என்னைக்காவது கோயிலில் வந்து இந்த நற்கருணை நாதர்கிட்ட பேசி உங்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், திரும்பவும் நான் கேட்குறேன். உங்களுக்கு பதில் சொல்லி பாருங்கள். திருப்பலி அல்லாத நேரங்களில் கோயிலுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் இவர் கூட பேசியிருக்கீங்களா? அப்படி பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே இந்த நற்கருணை நாதர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை இருக்குது. அதனால் அந்த நம்பிக்கையோட இந்த காணிக்கையை உங்களுடைய அந்த மனசை காணிக்கை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வேண்டுதல்களை ஒப்பு கொடுங்க. இந்த நேரம் தூய ஆவியானவர் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தொடும் நேரம் உங்களுடைய காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து நற்கருணையை நிறுவியது அவர் சந்தோஷமாக இருந்த போது கிடையாது. ரொம்ப அழகான வசனம் திருப்பலியில் திருச்சபை நமக்கு கொடுக்குது. என்ன தெரியுமா? அவர் பாடுபட உளம் கனிந்து. அப்போ உலகத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறுவனது எப்போ தெரியுமா? அவருடைய பாடுகளுடைய கொண்டாட்டத்தில், பாடுகளுடைய மத்தியில். நற்கருணை மன்றாட்டு 3 இன்னும் அழகாக சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில். அப்போ நற்கருணை ஆண்டவர் நிறுவது எப்போ தெரியுமா? துன்பத்தின் நேரத்தில். உனக்கு இன்பமும் ஆசீர்வாதம் தர இடம் எங்கே தெரியுமா? துன்பத்தின் நேரத்திலே நற்கருணை நிறுவறார். துன்பத்திலிருந்து விலகாதீங்க, துன்பத்திலிருந்து ஓடி போகாதீங்க. அந்த துன்பத்தை பலிப்பீடத்துக்கு கொண்டு வாங்க. துன்பத்தை பலிப்பீடத்துக்கு கொண்டு வாங்க.
அது ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். சிலுவையில் இருந்த ஆசீர்வாதத்தை தந்த அதே ஆண்டவர் உன் சிலுவைகளை இந்த பலிப்பீடத்துக்கு கொண்டு வா. ஒரு சிலுவையும் வீணாக்காதே. டு நாட் வேஸ்ட் யுவர் சஃபரிங். நம்பிக்கையோடு ஜெபிச்சுப்பார், ஒப்பு கொடுத்துப்பார். திருப்பலி எதற்காக என்பதை இப்போ ஃபாதர் ஜெபிச்ச ஜெபத்தில் கடைசியில் முடித்தார். யாருக்காகலாம் இங்கே ஜெபிச்சோம் தெரியுமா? திருச்சபை 3 இடங்களில் ஒன்று, 3 பகுதிகளாக உண்டு. 1 வாழும் இந்த உலகத்தின் திருச்சபை, 2 உத்திரிக்க ஸ்தலத்தின் திருச்சபை, 3 விண்ணகத்தில் இருக்கும் திருச்சபை. இப்போ ஜெபிச்ச ஜெபத்தில் இது 3மே இருந்தது. இனி வர திருப்பலியில் கவனமாக பங்கெடுங்க. ஆயருக்காக, குருக்களுக்காக, போப்பாண்டவருக்காக ஜெபித்தோம், திருநிலையினருக்காக ஜெபித்தோம், பொது நிலையினருக்காக ஜெபித்தோம். 2வது இறந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபித்தோம். 3வது நம்ம எங்கே போனோம் அப்படின்றது செக்ஷன் தான் 3வது செக்ஷன் இருந்தது. கடவுளின் கன்னித்தாயான மரியா, அவருடைய கணவரான புனித சூசை, திருத்தூதர்கள், புனிதர்கள், இவர்களோடு நாங்களும் நிலை வாழ்வில் தகுதி பெறும் பொருட்டு. பார்த்தீங்களா? நாங்கள் ஆண்டவரே நாங்களும் அங்கு வந்து உம்மை, யாரை? தந்தையாகி இறைவனை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். அப்பா, உம்மை புகழ்ந்தேத்த, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு வரத்தை தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுகிறோம். நிலை வாழ்வின் பகுதி, நிலை வாழ்வின் பயணம், ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய உயிர்ப்பு, இது எதற்காக தெரியுமா? நிலை வாழ்வுக்காக. அதனுடைய கொண்டாட்டம் தான் திருப்பலி, த செலிப்ரேஷன் ஆஃப் யூக்கரிஸ்ட். இனி அடுத்து வர ஜெபத்தை நல்லா கவனிங்க. இயேசு என்ன செஞ்சாரு? இயேசு தந்தையிடம் படைப்பனைத்தையும் ஒப்புரவாக்கினார். யாரோடு இணைந்து? தூய ஆவியாரோடு இணைந்து. யாரிடம்? தந்தையிடம் ஒப்புரவாக்கினார். நல்லா கவனிங்க. தந்தையை ஆராதிக்க தந்தையிடம் நம்மை ஒப்புரவாக்கினார். செய்தது யாரு? இயேசு கிறிஸ்து. யாரோடு இணைந்து? தூய ஆவியாரோடு இணைந்து. அதான் அடுத்த ஜெபம். இவர் வழியாக, இயேசுவின் வழியாக, இயேசுவோடு, இயேசுவில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரோடு ஒன்றித்து. எவ்வளோ அழகா திருப்பலியில் திருச்சபை நம்ம கொடுத்துருக்கு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பைபிளை அப்படி அழகா கொடுத்துருக்கு திருச்சபை, அவ்வளோ அழகா கொடுத்துருக்கு திருப்பலியில். இதுதான் திருச்சபை, இதுதான் திருப்பலி. இது நமக்கு புரியாதனால தான் திருச்சபையை பற்றி அதிகமான கேள்விகள், திருப்பலியை பற்றி அதிகமான கேள்விகள். பிரிவினை சகோதரன் நம்ம குழப்பக்காரன்னு தெரியுமா? திருச்சபையினுடைய மகிமை என்னன்னு தெரியல, திருச்சபையினுடைய மாட்சி என்னன்னு தெரியல, திருச்சபையினுடைய போதனை என்னன்னு தெரியல, திருப்பலி என்னன்னு தெரியல. நமக்கு 3 லைனில் பைபிளே சுருக்கிடுச்சு திருச்சபை. அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்த ஜெபத்தை கவனித்து ருசிச்சு இந்த ஜெபத்தை பங்கெடுத்து பாருங்களேன். என்ஜாய் திஸ் ப்ரேயர். திருப்பலியில் இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம் தெரியுமா? நம்ம பாவத்துயர் செயல் முடிஞ்சு பாவ மன்னிப்பை பெற்று இறை வார்த்தையை கேட்டு அதனுடைய நம்பிக்கையை பெற்று நம்பிக்கை அறிக்கையை கொடுத்து நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடிய பிறகு திருச்சபையிலும் உலகத்திற்காகவும் பரிந்துரை ஜெபம் நடத்திய பிறகு இயேசு தந்த ஒப்புரவை ஏற்றுக்கொண்டு அப்பாவனுடைய மகனா மகளா இருக்கிற இடத்துல இப்ப திருச்சபை சொல்லும், துணிந்து ஜெபியுங்கள், துணிந்து ஜெபியுங்கள். ஏன் இந்த வார்த்தை துணிவு? ஜெபியுங்கள் சொன்னா போதுமே, மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டுன்னு சொல்லி ஏன் துணிவுடன் ஜெபிப்போம்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. யூதர்கள் கடவுளுடைய பெயரை கூட சொல்ல பயப்படுவார்கள். அந்த இடத்துல யூதர்கள் மத்தியில இயேசு சொல்லி கொடுத்தாரு, கடவுளுடைய பெயரை அல்ல, கடவுள் உன் தந்தை, தைரியமா சொல்லு அப்படின்னார். உன்னுடைய அப்பா, அந்த அப்பாவுடைய மகனும் மகளுமான இடத்துல இப்ப இன்னைக்கு திருப்பலியில நிக்கிறோம். இந்த திருப்பலியின் இந்த நேரத்தில் இறைவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு இயேசுவின் வழியாக ஒப்புரவாக்கப்பட்டு தூய ஆவியானோரோடு இணைந்து இயேசு செய்த அந்த செயலை இப்போ மகிழ்ச்சியா கொண்டாடுவோமா? சேர்ந்து ஜெபிப்போமா? சுதந்திரத்தோடு ஜெபிப்போமா? நன்மை உட்கொள்வதற்கு முன் ஒரு ஜெபம் ஜெபிப்பார். என்னது? கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நம்ம நிலை வாழ்வு அளிப்பதாக. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா அந்த வார்த்தை முடியுது. நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. இது நிலை வாழ்வின் உணவு, ஆன்மாவின் உணவு. நிலை வாழ்வின் திருப்பலி. அந்த திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்து இந்த நேரத்தில் வர்றவங்களுக்கு, மகனாக மகளாக இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படும் உறவின் உணவு. இது உறவின் உணவு. அந்த உணர்ச்சியோடு வருவோம், நம்பிக்கையோடு வருவோம், அன்போடு வந்து பெற்றுக்கொள்வோம். பெண்கள் தயவு செய்து முக்காடிட்டு வரவும்.
யாரும் தொட்டு ஆண்டவரே ஆண்டவரே நற்கருணையை வெளியிருந்து தொட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிறார். உள்ளே இல்லைன்னா வெளியே இருந்து பிரயோஜனம் இல்லை. டு யூ லவ் ஹிம் ஃபார் ஹிம்? அவரை அவருக்காக அன்பு செஞ்சிருக்கிறான் மட்டும் யோசிச்சுப்பார். இல்லை அவரை எனக்காக உனக்காக அன்பு செஞ்சியா? இட்ஸ் அ செல்ஃபிஷ் லவ். ஃபாதர் எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது. ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். ஒரு மனைவி புருஷன்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, ஏங்க நீங்கள் என்னைக்காவது எனக்காக அன்பு செஞ்சுருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கிற ஒரு வேதனை தானே, ஒரு மனைவிக்கு இருக்கிற வேதனை, ஒரு கணவனிடம் கேட்க வேண்டிய ஒரு வேதனை. ஹாவ் யூ லவ்ட் மீ ஃபார் மீ? என்னைக்காவது அன்பு செஞ்சுருக்கீங்களா? ஒரு கணவனுக்கும் இருக்கும். மனைவி கிட்ட கேட்டு பாருங்கள், என்னைக்காவது எனக்காக அன்பு செஞ்சுருக்கிறியா? உங்கள் பிள்ளைகள் கிட்ட கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்குறீங்களே, தெரிஞ்சோ தெரியாமல நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி, மகனே மகளே நீ என்னைக்காவது எனக்காக அன்பு செஞ்சுருக்கிறியா? உன் துணியை நான் துவைச்சி போடுறேன், உனக்கு நாங்கள் சமைச்சு போடுறேன், நீ என்னை அன்பு செய்கிற, நீ உனக்காக ஒன்று அன்பு செய்கிற. ஹாவ் யூ லவ்ட் மீ ஃபார் மீ? ஆண்டவரை ஆண்டவருக்காக அன்பு செஞ்சுப்பார். ஆண்டவருக்காக அன்பு செஞ்சுப்பார். அதான் அந்த நற்கருணை, அன்பின் உருவம். அது அந்த அன்பின் உருவத்தை அவருக்காக அன்பு செஞ்சுப்பார். வியாபாரங்களுக்காக கிடையாது, விண்ணப்பங்களுக்காக கிடையாது, தேவைகளுக்காக கிடையாது. லவ் காட் ஃபார் காட். அவர் என் கடவுள், அதனால் நான் அன்பு செய்கிறேன். உள்ளேருந்து வரணும் அன்பு. உள்ளே இருந்தார்னா வெளியே ஆராதனை வரும். உள்ளே இல்லைன்னா வெளியே நடக்கிற ஆராதனை விக்கிரக ஆராதனை தான். வெளியே நடக்கிற ஆராதனை விக்கிரக ஆராதனை. உள்ளுக்குள்ள அன்பு இல்லை, உள்ளுக்குள்ள மன்னிப்பு இல்லை, உள்ளுக்குள்ள தூய்மை இல்லை, உள்ளுக்குள்ள பொறுமை இல்லை, உள்ளுக்குள்ள பெருமை, உள்ளுக்குள்ள அசிங்கம், உள்ளுக்குள்ள பாவம், உள்ளுக்குள்ள விபச்சாரம், உள்ளுக்குள்ள பொய்யை வச்சுட்டு வெளியே எப்படி ஆராதனை நடத்த முடியும்? முடியாது. உனக்குள்ள ஆண்டவரை ஆராதித்துப்பார், அப்போ உனக்கு வெளியே ஆராதிக்க முடியும். யாரும் ஆண்டவரை தொட வேண்டாம், ஆண்டவர் உன்னை தொடுவார் என்ற நம்பிக்கையோடு உன்னையே அர்ப்பணித்து லவ் காட் ஃபார் காட், டு ஐ லவ் காட் ஃபார் காட் என்ற சிந்தனையில் நன்றியோடும் நம்பிக்கையோடும் அப்பாவின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். அப்பத்தின் ஆசீர்வாதம் அல்ல, இது அப்பாவின் ஆசீர்வாதம். நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும், அப்பா உங்கள் தலை மேலே கை வச்சு ஆசீர்வதிக்கும் போது என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கும், உங்கள் அம்மா உங்கள் தலை மேலே கை வச்சு ஆசீர்வதிக்கும் போது என்ன மகிழ்ச்சி இருக்கும், அதே மகிழ்ச்சியோடு இந்த அப்பாவின் ஆசீர்வாதத்தை பெறுவோமா? தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிவிட்டது. இறைவனுக்கு நன்றி.